கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கின்றோம். இன்றைய நாள் 3 வாசகங்களும் இந்த நற்செய்தி வாசகமும் நமக்கு தருகின்ற செய்தி, திருச்சிலுவையின் மகிமை பெருவிழாவான இன்று திருச்சிலுவையின் மேன்மை என்ன என்று இறைவார்த்தை தருகிறது. அன்பானவர்களே, இந்த திருச்சிலுவை சாதாரண மரமாயிருந்த ஒரு மரச்சிலுவை திருச்சிலுவையானது ஆண்டவரை கிறிஸ்து அதை தொட்டதினால். பாவத்தின் சின்னமாக இருந்த திருச்சிலுவை மீட்பின் சின்னமாக மாறியது கிறிஸ்து தொட்டதினால். அதை பார்த்தாலே பயங்கரம். கொலை கருவி என்ற திருச்சிலுவை மீட்பின் கருவியாக மாறியதும் ஆண்டவரை கிறிஸ்து தொட்டதினால்தான். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு நமக்காக தொங்கிய அந்த சிலுவை மரம் நமக்கு தரும் பாடம் என்ன? அனுதினமும் தனது சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்தொடர், காரணம் நாம் செய்த பாவங்களின் நிமித்தம் தந்தையாம் கடவுள் உடைந்து போன அந்த வேதனை நிமித்தம் தனது ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி நமக்காக பாவ பரிகார பலியாக ஒப்புக்கொடுத்தார். காரணம், நாம் செய்த பாவத்தின் அளவு மிக மிக அதிகம். அந்த அதிகமான பாவ பாரத்தின் பரிகாரத்தை நம்மால் செலுத்த முடியாது. நமக்கு அந்த வல்லமையும் இயல்பும் பலமும் இல்லை. பிள்ளைங்க கதறிடுவாங்க, இதுவே முடியாது என்று யாவை தெய்வம் அறிந்து அந்த வேதனைகளை எல்லாவற்றையும் அந்த பரிகார பலியாக தனது மகனை சிலுவையிலே தொங்க வைத்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நமது ஆலயங்களில வீடுகளில இருக்கின்ற திருச்சிலுவையை நாம் உற்று பார்க்கும் பொழுது நமக்கு என்ன சிந்தனை வரணும் தெரியுமா? என் தகப்பனே, இந்த திருச்சிலுவையில் ஏற்பட்ட பாடுகளும் வேதனைகளும் நான் செய்த பாவத்து நிமித்தம் அல்லவா? அதை ஒவ்வொரு நாளும் தொட்டு தொட்டு முத்துகிற எனக்கு ஆண்டவரே ஞானத்தை தாங்க. இந்த வேதனைகளும் பாடுகளும் இன்று நான் உமக்கு தந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் திருச்சிலுவை ஒவ்வொரு நாளும் தொட்டு முத்துகிறேன். என் வாழ்க்கை ஒன்றாக இருக்கிறது, வார்த்தை வேறொன்றாக இருக்கிறது. வாழ்விலே அந்த செயல்பாடு இறை வார்த்தையின் விழுமியங்கள் இல்லை ஆண்டவரே என்று நான் உணரணும். திருச்சிலுவை தொட்டு முத்துவதற்கு மாத்திரம் அல்ல, அது நமக்கு உணர்த்தும் பாடம். இனி பாவம் செய்யாதே, இந்த வேதனைகளை, இந்த பாவ பரிகார பலியை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறேன். அந்த வேதனையின் வார்த்தைகள் நம்ம காதில் விழணும். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த பாருங்க, முதல் வாசகத்துல எண்ணிக்கையாகமத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்று சர்ப்பத்தை, வெண்கல சர்ப்பத்தை கோலில் தூக்கி பிடித்து அதை பார்த்தவர்கள் உயிர் பெற்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அதைத்தான் யோவான் நற்செய்தியிலே சொல்லுகிறார். அன்று பாலைவனத்துல பாம்பு உயர்த்தப்பட்டது போல இன்று மனுமகன் மரத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி. என்ன சம்பந்தம் ரெண்டுக்கும்? அன்று தந்தையாம் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்த மக்கள் கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் பாவத்தின் தண்டனை அவர்கள் மேல் விழுந்தது. அப்போ மோசே பரிந்து பேசிய நிமித்தம் தந்தையாம் கடவுள் கொடுத்த ஆலோசனை, வெண்கல சர்ப்பத்தை செய்து கோலிலே தூக்கிப்பிடி, அதை உற்று பார்ப்பவர்கள் உயிர் பெற்றுக் கொள்வார்கள். ஏன்? அதுதான் ஏன் திருச்சிலுவை ஒப்பிடுகிறார் யோவான். அன்று பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுபட திருச்சிலுவை உற்று பார்த்தார்கள், உயிர் பெற்றார்கள். இன்று இயேசு கிறிஸ்து தொங்குகின்ற திருச்சிலுவை உற்று பார்க்கும் பொழுது நமக்கு அந்த பாவத்தின் வலி அறியணும். அந்த பரிகார பலியினால் மீட்பு கிடைத்தது என்று உணர்ந்து மீண்டும் பாவம் செய்யக்கூடாது. அதுதான் பழைய ஏற்பாட்டிலே அந்த வெண்கல சர்ப்பத்தின் மூலம் தந்தையாம் கடவுள் கொடுத்த போதனை. என்ன? வெண்கல சர்ப்பத்திலிருந்து ஒரு வல்லமை ஒன்று வெளிப்படலை. அதை உற்று நோக்கும் பொழுது நான் தந்தையாம் கடவுளுக்கு எதிராக செய்த பாவம் இந்த பாம்பின் வடிவிலே என்னை தாக்கியது, என்னை அழித்தது என்று உணர்ந்து இனிமேல் பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வை கொடுக்கணும் என்று அந்த அடையாளம். அதுதான் நமது திருச்சிலுவையும். இந்த திருச்சிலுவையில் கிறிஸ்து அனுபவித்த இந்த பாவத்தின் தண்டனை எனது பாவத்தால் வந்தது. எனவே இந்த திருச்சிலுவை உற்று பார்க்கும் பொழுது நான் இனி இந்த வேதனையை ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டேன் என்ற உறுதி எடுக்கணும். அதுதான் திருச்சிலுவை. எனவே இந்த திருச்சிலுவையின் மகிமை பெருவிழாவில் நாம் ஒப்புக் கொடுப்போம். அப்பா, உம்மை வருத்தும் பாவங்கள் நான் இனி வாழ்க்கையில் செய்ய மாட்டேன், நான் உமது பிள்ளையாக மாறுவேன் என்று
அன்னை மரியாள் வழியாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, திருச்சிலுவையின் மகிமை பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில இந்த திருச்சிலுவை வழியாக இயேசு கிறிஸ்துவின் பரிகார பலியாக அந்த வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பை நாங்கள் இன்று உணர்கின்றோம். நாங்கள் இன்று திருச்சிலுவை உற்று பார்க்கும் பொழுதெல்லாம் இனிமேல் இந்த பாவத்தை செய்து இந்த தண்டனை உமக்கு கூட்டாதபடிக்கு தராதபடிக்கு எங்களுக்கு மனமாற்றத்தை தாங்க ஆவியானவரே. இனிமேல் ஒரு நாளும் இறைவனுக்கு எதிராக, இறை வார்த்தைக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக, அருட்பணியாளர்களுக்கு எதிராக, அருட்சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்வதில்லை என்ற உறுதியான எண்ணத்தை எங்களுக்கு தாங்காண்டவரே. அப்பா, நாங்கள் நற்கருணையிலே உமது சரீரத்தை வாங்கும் பொழுதெல்லாம் இந்த பரிசுத்த சரீரத்தை நான் வாங்குகிறேனே, வாழும் நற்கருணையாகிய பிழையாகிய நானும் பரிசுத்தனாக இருக்க வேண்டும் என்ற உணர்வை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த திருச்சிலுவை மகிமை பெருவிழாவிலே அந்த சிலுவை அடியிலே நின்ற அன்னை மரியாளின் அந்த வேதனை நிறைந்த உள்ளம், பதபதைக்கும் உள்ளம் எங்களுக்கு வலியை தரட்டும். அப்பா, எனவே இன்று முதல் நாங்கள் பாவம் செய்வதில்லை. அப்பா, இந்த திருச்சிலுவை மகிமை பெருவிழாவில் எங்கள் பாவங்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்படட்டும். எங்கள் பாவ சிந்தனைகள் ஒழிக்கப்படட்டும். பாவ எண்ணங்கள், பாவ செயல்கள் ஒழிக்கப்படட்டும். உமது பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு ஆவியின் வரங்களை தந்து பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாள். திருச்சிலுவின் மகிமை பெருவிழா என்றாலே மீட்பின் நாள் என்று அர்த்தம். எனவே இன்று நாம் ஒப்பு கொடுப்போம். பவுல் சொன்னது போல, நான் என் இழிவுணர்ச்சிகளை எல்லாம் சிலுவையிலே அறைந்து ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொன்னார்ல. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரின் மீட்பை அனுபவிப்போம். அன்னை மரியாளின் துணையை நாம் மிகுதியாக அனுபவித்து இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.